RON 95 எரிபொருள் மானியத்தின் கசிவையும் கடத்தலையும் கட்டுப்படுத்துவதற்காகவே பண பரிமாற்றத்துடன் கூடிய விலை தளர்வை ஏற்காமல் நேரடியாக பெட்ரோல் பம்பிலேயே மானியம் வழங்கும் புடி 95 திட்டத்தை மலேசியா தேர்வு செய்துள்ளதாக கருவூல செயலாளர் டத்தோ ஜோஹான் மாமூட் மரிகான் தெரிவித்தார். 2026 பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஒரு கலந்துரையாடலின் போது பேசிய ஜோஹான், முந்தைய காலங்களில் பண பட்டுவாடாக்கள், எரிபொருள் விலை உயர்வுகளால் பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டதையும் அதனால் அரசாங்கம் மக்களுக்கென வழங்கும் உதவிகள் சீரற்று பரவியதையும் சுட்டிக்காட்டினார். இதன் விளைவாக இலக்கிடப்பட்ட மானியங்கள் உளவியல் ரீதியாக ஆறுதல் அளிக்கும் விதமாகவும் உள்ளூர் யதார்த்தங்களுக்கு ஏற்றவாறும் உள்ளன என்று அவர் விளக்கினார். அது மட்டுமின்றி இலக்கிடப்பட்ட டீசல் மானியங்கள் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளதை குறிப்பிட்ட அவர், சில நிபுணர்கள் கடத்தலை திறம்பட தடுக்க விலை தளர்வுடன் பண இழப்பீட்டை பரிந்துரைத்தாலும் புடி 95 திட்டத்தின் மூலம் மலேசியர்கள் விலை ஸ்திரத்தன்மையை பேணும் அதே வேளையில் தங்களுக்கு ஆதரவு கிடைப்பதை வெளிப்படையாக காண முடியும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.